விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. நான் முதல்ல கத்துண்டு அரங்கேற்றம் பண்ணின சரித்திரம் வந்து சீதா கல்யாணம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டி கிட்ட இருந்து கத்துண்ட சரித்திரங்கள் வந்து ருக்மிணி கல்யாணம், அதே போல மீனாட்சி திருக்கல்யாணம், பார்வதி பரிணயம், வள்ளி திருமணம், தேவசேனா கல்யாணம், சிறுத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம், அதே போல ஆண்டாள் கல்யாணம், இப்படி நிறைய சரித்திரங்கள். அதுக்கப்புறம் மென்மேல ஒரு 2 தரம் இறைவனுடைய நாமம், அது ராமநாமமாக இருக்கலாம், முருகனுடைய நாமமாக இருக்கலாம். முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, அந்த இறைவனுடைய நாமத்தை ஒரு தரமாவது பக்தியோடு சொல்லி அவரை வணங்கி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தில் செல்ல வேண்டும் அப்படிங்கறது தான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த என் பக்தி பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களோட என்னுடைய பக்தி பயணமானதை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முரளிதரா கோபாலா முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா முரளிதரா கோபாலா கருணாகர கமல நயனா கருணாகர கமல நயனா கருணீல முகில் வண்ணா கருணாகர கமல நயனா கருணீல முகில் வண்ணா முரளிதரா கோபாலா கோபாலா. பக்தி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். என்னுடைய பக்தி பயணமானது, இசை பயணத்தை பற்றி உங்க எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வதில் எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. இந்த இசை என்று சொல்லக்கூடியது பக்தி மார்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்றது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்வது போல நவவித பக்தியில் கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய இசையினால் இறைவனை அடையக்கூடிய பக்தி மார்க்கம் ரொம்ப பிரசித்தி. எத்தனையோ பேர் அந்த பக்தி மார்க்கத்தை கையாண்டு இறைவனோடு ஐக்கியமாக கூடிய பேரையும் அந்த இறைவனோடு எப்பொழுதும் மாறாது நிற்கக்கூடிய பெரும் பேரையும் பெற்றவர்கள் உண்டு. நம்முடைய நாயன்மார்கள் சரித்திரமாகட்டும், ஆழ்வார்களுடைய சரித்திரமாகட்டும், பக்த விஜயம் சரித்திரமாகட்டும், எத்தனையோ சாதுக்களும் சந்துக்களும் இசை எடுத்துக்கொண்டு அவர்கள் இறைவனை பாடி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கதைகள் எல்லாம் படிக்க படிக்க இந்த இசை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கலையை இறைவன் எனக்கு அனுகிரகம் செய்தது, அடியேனுக்கு அனுகிரகம் செய்ததை ஒரு பெரிய பாக்கியமாகவே கருதுகின்றேன். அப்படி இந்த இசை பயணம் பக்தியோடு சேர்ந்து தொடர்ந்து இன்று பல மேடைகள் பாடுவது, பல கோவில்கள் அப்படின்னு கச்சேரிகள் செய்வது, எல்லாவற்றையும் தாண்டி கலைகளில் கலை என்று சொல்லக்கூடிய ஹரிகதையை நிகழ்த்தக்கூடிய பெரும் பேரையும் இறைவன் அளித்துள்ளான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இசைத்துறை அப்படிங்கிறது எளிமையா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. எந்த துறையுமே எளிமை கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம உழைத்துதான் வர வேண்டும். இறைவனுடைய அருளும் சேர்ந்திருந்ததுன்னா அது நமக்கு பன்மடங்கு பரிமளிக்கும். அப்படி ஹரிகதைன்னு பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தி. அந்த சேலஞ்சஸ் பார்க்கும் பொழுது நிறைய நம்ம படிக்கணும். இப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி ஹரிகதை பண்ணின அந்த கதைகளை நம்ம இன்னைக்கும் எடுத்துக்கிறோம். ஆனா அவர்கள் அன்னைக்கு சொன்ன ஹாஸ்யங்கள், அந்த ரெலவன்ஸ் வேறையா இருக்கும். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்பது போல நம்ம சிலவற்றை பார்த்து அதற்கேற்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி அது இவால்வ் ஆகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி இந்த ஹரிகதையின் மூலமாக பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இறைவன் அளித்தமைக்கு முதற்கண் அந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னே சொல்லலாம்.
நான் சங்கீதம் 3 வயசுல கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஹரிகதை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் கத்துக்கும் பொழுது எனக்கு வயசு ஆல்மோஸ்ட் 17 வயசு. என்னுடைய பாட்டி கிட்ட தான் நான் ஹரிகதையை கத்துக்க ஆரம்பிச்சேன். முதல்ல ரொம்பவே ரிலக்டண்டா தான் இருந்தாங்க. சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் அவங்களுக்குள்ள ரொம்பவே இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய மற்ற குருமார்கள், அதே போல அபஸ்வரம் ராம்ஜி சார், மற்ற குருவான கலைமாமணி ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் சார்லேருந்து எல்லாருமே என்னுடைய பாட்டி கிட்ட சொல்லி, அவர்கள் இந்த கலையை நீங்கள் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு அவங்களிடத்துல சொல்லி, அதுக்கப்புறம் அவர்கள் ஒத்துக்கொண்டு எனக்கு இந்த கலையை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ரிலக்டன்ஸ் இருந்தால் கூட அதுக்கப்புறம் கற்றுக்கிற விதத்தினாலேயும் கிடைத்த அந்த ஒரு ஆமோதிப்பு, வரவேற்பு அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் அதில் நிறைய சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சரித்திரங்கள் எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நான் முதல்ல கற்றுண்டு அரங்கேற்றம் பண்ணின சரித்திரம் சீதா கல்யாணம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டி கிட்டேருந்து கற்றுண்ட சரித்திரங்கள் ருக்மிணி கல்யாணம், அதே போல் மீனாட்சி திருக்கல்யாணம், பார்வதி பரிணயம், வள்ளி திருமணம், தேவசேனா கல்யாணம், சிறுத்தொண்ட நாயனாருடைய சரித்திரம், அதே போல் ஆண்டாள் கல்யாணம், இப்படி நிறைய சரித்திரங்கள் அதுக்கப்புறம் மென்மேல பாட்டி கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மேடைகள் அவரவர் எப்படி கேட்குறாங்களோ, இப்போ சில இடத்துல அருட்பிரகாச வள்ளலாருடைய சரித்திரம் கேட்டது உண்டு. அதுபோல் விவேகானந்தருடைய சரித்திரம் ராமகிருஷ்ணா மிஷன்லலாம் பண்ணும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் பற்றி, இன்னும் நிறைய மகான்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பற்றியெல்லாம் பண்ண முடியுமா, சிஸ்டர் நிவேதித்தை பற்றி, பாரதியார் சிஸ்டர் நிவேதித்தை அவர்கள் 2 பேருக்கு எப்படி ஒரு குரு சிஷ்ய உறவு இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைப்புகளில் புதுமையாக பண்ண சொல்லும் பொழுது, அந்த மாதிரி தருணத்தில் எனக்கு நிறைய குருமார்கள் கல்பக விருட்சம் போல இல்லை என்று சொல்லாமல் எனக்கு நிறைய நேரத்தில் அவங்க அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர், அதே போல் ஸ்ரீ ஊவே அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி, அதே மாதிரி ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள், இவர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்களை எனக்கு பகிர்ந்து என்னுடைய ஒரு இந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பண்ணின சீதா கல்யாணத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். கம்பருடைய பாடல்கள் காட்சியை கண்முன்னே கொண்டு நிறுத்தக்கூடியவை. அதுல ரொம்ப அழகான ஒரு பாட்டு, கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, செவித்தலம் நிறுத்தினன் சிலையின் தேவனான், கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, செவித்தலம் நிறுத்தினன் சிலையின் தேவனான், புவித்தலம் குருதியின் புணரியாக்கினான், புவித்தலம் குருதியின் புணரியாக்கினன், குவித்தனன் அரகர்த்தம் சிரத்தின் குன்றமே, குவித்தனன் அரகர்த்தம் சிரத்தின் குன்றமே. கம்பர் இந்த பாடலில் சொல்லும் பொழுது, சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரரோடு சேர்ந்து அனைத்து முனிவர்களும் உலகத்தின் நன்மைக்காக ஒரு யாகத்தை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட யாகத்தை கெடுப்பதற்காகவே, அந்த யாகத்தை நடத்த விடாமல் செய்வதற்கு அசுரர்கள் எல்லாம் கூட்டமாக திரண்டு வந்தார்களாம். அந்த அசுர படைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா மாரீச்சன்னு பேரு. உபதலைவன் அப்படின்னு சொல்வது போல சுபாஹு அப்படின்னு பேரு. இந்த சுபாஹு மாரீச்சனுடைய தலைமையில அத்தனை அசுரர்களும் விண்ணில் இருந்து அபசகுணமான பொருட்கள் எல்லாவற்றையும் கீழே எங்க யாகம் நடக்கின்றதோ அங்க எரிய பார்க்கின்றார்கள். அப்பொழுது ராமபிரானும் இளைய பெருமாளான லக்ஷ்மண சுவாமியும் இருவர் இங்கு இருக்கிறோம் என்பதை பாராது நீங்கள் பாட்டில் செய்வதையெல்லாம் செய்கிறீர்களே என்பது போல அப்படி ஒரு பார்வையை பார்த்து ஸ்ரீராமபிரான் தன்னுடைய வில்லை எடுத்தாராம். சரமழை பொழிந்தாராம். செவித்தலம் அந்த நாணை நிறுத்தினார். சரமழை பொழிய ராமனுடைய பானங்களுக்கும் தர்மம் தெரியும், ராமனுக்கு மட்டும் அல்ல. ராமபானம் என்ன செய்தது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் விண்ணில் எங்க இருந்தார்களோ அங்க அவர்களை சம்ஹாரம் செய்யவில்லையாம். எதனால் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அந்த இடத்துல வதம் பண்ணினா அந்த தலையெல்லாம் திரும்ப யாகம் நடக்கிற இடத்துல தானே வந்து விழும், ரத்தமும் அங்கத்தானே வந்து விழும். அதனால அந்த ராமபானம் என்ன செய்தது, முதல்ல யாகம் நடக்கும் இடத்தில் இருந்து அவர்களை துரத்தியதாம். துரத்தி விரட்டி அடித்தது. சற்று தொலைவு சென்ற பிறகே
அத்தனை பேருடைய சிரமானதை, தலையானதை அப்படி அழகா வெட்டி அத்தனை அசுரர்களையும் ராமபாணம் வதம் செய்ததாம். இதுல முனிவர்கள் எல்லாம் ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொல்லும் பொழுது ஸ்ரீராமபிரான் சுபாஹுவை ஸ்வாஹா என்று செய்து விட்டார். ஆனால் மாரீச்சனை அவர் வதம் செய்யவில்லை, மாரீச்சனுடைய மதத்தை மட்டுமே அடக்கினாராம். ஏனென்றால் மாரீச்சனுக்கு வேறொரு வேளையில் மற்றொரு முக்கிய வேலை இருப்பதனால மாரீச்சனுடைய மதத்தை மட்டுமே அடக்கினார். அது மட்டுமல்ல, தாட்டகையுடைய பிள்ளைகள் தானே மாரீச்சனும் சுபாகுவும், அதனால் ஒரு பிள்ளையைத்தான் வதம் செய்து விட்டார். மாரீச்சனாவது இருந்து அப்பத்தான் தாட்டகை வதம் ஆனதனால அவளுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பிள்ளைக்கு உண்டு என்பதனால் மாரீச்சனுடைய மதத்தை மட்டுமே சுவாமி அடக்கினார். இப்படி இந்த பகுதி எனக்கு சீதா கல்யாணத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். பல இடத்துல ஹரிகதைகள் மட்டும் இல்ல, இசை கச்சேரிகளும் செய்தது உண்டு, பக்தி பாடல்கள் கச்சேரிகளும் செய்யறது உண்டு, நாம சங்கீர்த்தனம் அதுவும் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு ரொம்பவே அழகாக இருக்கு. குறிப்பா இந்த பக்தி இசையெல்லாம் பாடும் பொழுது கிராமத்துல நம்ம போய் நிறைய இடங்கள்ல பாடுவோம். அங்க இருக்கக்கூடிய பாமரர்களையும் ஈர்க்கும் வண்ணம் இருக்கக்கூடியது நிறைய பக்தி பாடல்கள். அவர்களுக்கு தெரிந்த பாடல்களை நம்ம பாடும் பொழுது அவர்களை அறியாத உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படுவது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். பல நேரத்துல பலர் சொல்றதும் உண்டு. இன்னும் சொல்ல போனா சில இடத்துலலாம் வருடா வருடம் ஏதாவது ஒரு உற்சவம் அப்படின்னு சொன்னா அங்க நிச்சயமா என்னுடைய பக்தி பாடல் கச்சேரிகள் வைப்பாங்க. எதனால அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வரத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் மேடம், நீங்க வாங்க, இந்த வருடமும் வாங்க அப்படின்னு வருடா வருடம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி அந்த பக்தி பாடல்களின் மூலமாக அத்தனை பேரிடத்திலையும் நம்மளால முடிந்த அளவுக்கு பக்தியை எடுத்து செல்வதற்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது உண்டு. முக்கியமா அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கெல்லாம் இதை எப்படி எடுத்துட்டு போய் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மேன்மை என்ன அப்படின்னு அவர்களையும் உணரச் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கு அப்படின்னு பல நேரத்துல தோணும். இசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நாங்கள் எந்த கச்சேரி பாடினாலும் அதில் தேவாரங்கள், திவ்ய பிரபந்தங்கள், அதே மாதிரி திருப்புகள், திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் பாடுறது உண்டு. இன்ஃபேக்ட் V2S2 அப்படிங்கிற ஒரு பேண்டா நான், ஸ்ரீமதி வினயா, ஸ்ரீமதி வித்யா அண்ட் ஸ்ரீமதி சைந்தவி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திருப்பாவை பாடினது, திருவம்பாவை பாடினது, எங்களோட திருப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பல நேரத்தில் வைரலாகவே போச்சு. இன்ஃபேக்ட் எனக்கே பல வாட்டி அது வாட்ஸ்அப்பில் வரும். அதுவும் காரடைய நோம்பெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாடின சில நல்வாழ்வு நாம் வாழ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவாரம், குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற்கும் சிரிப்பும், குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற் குமின் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் வெந்நீரும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் வெந்நீரும், இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார், இனி தம்முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார், மனித பிறவியும் வேண்டுவதே, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மாநிலத்தே.
மாநிலத்தே மாநிலத்தே மாநிலத்தே